நெல்லை முக்கூடல் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் தந்தி டிவிக்கு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அளித்த பேட்டியை பார்க்கலாம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மலைப்பகுதிகளிலே அதிக அளவு கனமழை பெய்திருக்கிறது. அதே போல் நம்முடைய அந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையிலும் அதிக அளவு கனமழை பெய்திருக்கிறது. ஊத்து பகுதியில் கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இப்போ அந்த தண்ணி பல்வேறு இடங்கள்லேருந்து சர்ஃபேஸ் வாட்டர் ரன் ஆஃப் வந்து நிறைய அளவில் அதிக அளவில் வந்துட்டுருக்கு. டேமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50%, 45% அளவுக்கு தான் நிரம்பியிருக்கு. அங்கே வந்து டேமுக்கு வந்து ஒரு 3000 கியூசெக்ஸ் அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து நம்மளுக்கு பல்வேறு இடங்களில் பெய்த மழையோட சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இந்த மாதிரி சிறு சிறு ஓடைகள் காட்டார்கள். இப்போ நம்ம பார்த்தது வந்து வெள்ள ஓடை. அந்த வெள்ள ஓடை வந்து குளம் நிரம்பி வரக்கூடிய ஓடை. அந்த மாதிரி பகுதிகளில் நீர் வரத்து அதிகமாக இருக்குது. இது தாமிரபரணியில் சேரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40,000 to 50,000 கியூசெக்ஸ் வந்து தாமிரபரணியில் போயிட்டுருக்கு. இது இன்னும் அபாய கட்டத்தை எட்டலை. தற்பொழுது ஐடியா என்னமோ சின்னதுதான், ஆனால் லாபம் பெருசு. இங்க ஒருத்தர் முயல் பண்ணை மூலமா மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக நமக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர் நேற்று விரிவாக எல்லா பகுதியும் ஆய்வு பண்ணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் ஆய்வு பண்ணாங்க. சிறிது ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விசி மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு பகுதியில் என்னென்ன நிலவரம், எங்கெங்கெல்லாம் எப்படி சூழ்நிலை இருக்கிறது, மழை பொழிவு உள்ளவங்க எல்லாமே கேட்டறிஞ்சிருக்காங்க. அதே போல் நிவாரணப் பணிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் வருவாய்த்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி துறையினை சார்ந்தவர்கள், அதே போல் உள்ளாட்சித்துறையினுடைய மக்கள் பிரதிநிதிகள், தலைவர் உள்ளிட்டவங்க, அதே போல் மின்சாரத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை தொடர்ச்சியாக அங்கங்கே பிரித்து டீமாக எல்லா பக்கம் போட்டிருக்கோம். இப்போ இங்கே இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் இந்த பகுதியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ உடனுக்குடன் அந்த பகுதிகளில் சென்று இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா விழுந்த மரங்கள்லாம் உடனே எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களில் உடனுக்குடன் அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் மின்கம்பங்கள் சேதமடைந்த இடங்களில் உடனுக்குடன் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்போ பக்கத்தில் கூட ஒரு பம்ப் ரூமில் ஒரு 4 பேர் தீயணைப்பு துறையால் உடனே மீட்கப்பட்டு உடனே வந்து துரிதமாக எல்லா துறைகளும் அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுரையின்படி, நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல் மாநகர பகுதியில் மாநகராட்சி ஆணையாளர், நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர்களெல்லாம் அங்கே ஒரு சில இடங்களில் தண்ணீர் பார்த்த இடங்களில் அவர்கள் முகாமிட்டு அங்கே துரிதமாக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்.